கேட்கும்போது அந்த அப்பா கிட்ட சொல்றா, கிவ் மீ 5 lakhs, ஐ வில் கிவ் யுவர் டாட்டர் டு யூ. எவ்வளோ இன்னசென்ட் இந்த மனுஷன்னா, ஒரு கார் டிரைவருங்க, பாவ மனுஷன், கார் டிரைவர், வாடகைக்கு ஓட்டுறாரு, அவருடைய கார் கூட கிடையாது. 5 லட்சம் ரூபாய் பலருடைய கரங்களில் இருந்து கடன் வாங்கி அந்த பொம்பளை கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்தார் அந்த மனுஷன். அவ்வளோ நிம்மதியா சந்தோஷமா அந்த ஒரு மாசம் கடந்து போகுது. தேங்க்ஸ் சொல்றதுக்காக தேங்க்யூ தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அவர் வந்த போது அவர் தனியா வரலைங்க, அவங்க குடும்பம் ஃபுல்லா வந்திருக்கு. உங்களுடைய தம்பிங்க, அக்காங்கன்னு சொல்லி ஒரு 10-20 பேர் டெம்போ டிராவல்ல வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்தவங்களுக்கு, இவங்க பிரேயருக்கு வரல, அண்ணனுக்கு ஏதோ நல்லது நடந்த ஒரு இடம்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நைட் 9 மணிக்கு நைட்டு பிரேயர் ஆரம்பிச்சது. நைட் விஜில் நைட்ல தானே இருக்கும். 9 மணிக்கு நைட்டு ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சுட்டு இவர் கூட வந்து இவருடைய தம்பி 1 மணி நேரம் உட்கார்ந்தாரு, 2 மணி நேரம் உட்கார்ந்தாரு. நான் பிரேயர் நிறுத்துற மாதிரி இல்லை, நான் பிரசங்கத்தை நிறுத்துற மாதிரி இல்லை. அவர் மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படா இவர் நிறுத்துவார்? மெதுவா நடக்க ஆரம்பிச்சவர் போய் கேட்டிருக்கிறாரு. அந்த டைம் இவரும் இறங்கி வந்திருக்கிறார். ஜேம்ஸ் பிரதர் அந்த பக்கம் போய் இருந்திருக்க போல இருக்குது. அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, இந்த ஃபாதர் எப்ப நிறுத்துவாரு அப்படின்னு. இவர் சொல்லியிருக்கிறார், காலையில் 5 மணி. காலையில் 5 மணியா? ஐயோ, வந்து மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லி வேற வழி இல்லாம ரூம் கொடுக்க மாட்டோம் நைட் விஜிலுக்கு, அதனால உட்காந்துட்டாருங்க வேற வழி இல்லாம. 12:30 ஜெரிகோ ஜெபம் ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் அந்த ஜெரிகோ எடுக்கிறார். இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஜெரிகோ பிரேயர். அந்த ஜெரிகோ பிரேயர் பங்கெடுத்துட்டு இருந்த பொழுது இவருடைய உடம்புல ஒரு ஜெர்க் வருது. அந்த ஜெர்க் வந்து அவருக்கு ஒரு டேஞ்சர். என்ன டேஞ்சர்னா, அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்கு ஃபிட்ஸ் நோய் இருக்கு. 35 வயசு அவருக்கு. 35 years he has that sickness, ஃபிட்ஸ். ஜெர்க், அந்த ஜெர்க் வந்துச்சுன்னா அவருக்கு தெரியும் அடுத்தது ஃபிட்ஸ் நோய் வரப்போகுது. அவர் ஒன்று தாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். எப்பா கடவுளே, என்ன வேற ஒரு ஊர்ல அவமானப்படுத்தாத, எனக்கு ஃபிட்ஸ் நோய் இருக்கு. ஃபிட்ஸ் இந்த நோயிலிருந்து விடுதலை எல்லாம் இவர் கேட்கலங்க. எனக்கு ஃபிட்ஸ் நோய் இருக்குது, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். என்னை இந்த ஊர்ல, பேரு தெரியாத ஒரு ஊர், எல்லா ஊர், இந்த ஊர்ல வந்து என்னை அவமானப்படுத்தாது. என்னை வீட்டில் கொண்டு போய் நீ நாரடிச்சுக்கோ, இந்த ஊர்ல என்னை அவமானப்படுத்தாதுன்னு சொல்லி, so very innocently he was praying, do not belittle me, do not humiliate me in some other land. இவருக்கு வந்து 11 தடவை அந்த ஜெர்க் வந்துச்சுன்னு சொன்னார். சாதாரண ஒரு தடவை ஜெர்க் வந்தாலே அடுத்த ஃபிட்ஸ் தான் வரும். ஆனால் அந்த 7 ரவுண்டு சுற்றி 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 ஜெபிச்சாரு. ஜெர்க்களோட நின்று போச்சது. அது முடிஞ்சு அன்னைக்கு சண்டே மார்னிங் ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனவங்க மண்டே வேலை செய்கிறாரு, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ சாட்டர்டே நைட் எனக்கு ஜெர்க் வந்துச்சு, ஆனால் எனக்கு ஃபிட்ஸ் வரலையே. அதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு தான் நான் பெங்களூரில் திரும்ப ஒரு ரெட்ரீட் சென்டரில் ஒரு ரெட்ரீட்டுக்கு போன போது த ஹோல் ஃபேமிலி கேம் தேர். அந்த ரெட்ரீட் சென்டருக்கு வந்துட்டு அந்த மனுஷன் அந்த சாட்சியம் சொல்றாரு, ஃபாதர் தட் வாஸ் அ லாஸ்ட் ஜெர்க் இன் மை லைஃப். அதிலிருந்து இன்னைக்கு வர எனக்கு ஜெர்க்கும் வரல, எனக்கு ஃபிட்ஸும் வரல. 1 வருஷம் எனக்கு ஃபிட்ஸும் இல்லை, நோய் இல்லை. 2வது வருஷம் அவர் சொன்னார், ஐ வாஸ் அடிக்டட் டு ஆல்கஹால் ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years. 20 வருஷம் என்னுடைய அந்த குடிப்பழக்கத்திலிருந்து கம்ப்ளீட்டாக நான் விடுதலை ஆன ஃபாதர். ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த மண்ணில் கால் வச்சேன். ஐ எம் கம்ப்ளீட்லி ஹீல்டு ஃப்ரம் மை ஆர் டெலிவர்ட் ஃப்ரம் மை அந்த தப்பான பழக்கத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவரை நான் ஆசீர்வதிச்சிருப்பார். இன்னைக்கு வர 1 வருஷமாகுது, இன்னைக்கு வர நான் குடிச்சதில்லை. இப்போ குடியும் இல்லை, சிகரெட் அந்த பழக்கம் இல்லை, இன்னைக்கு ஜெர்க்கும் இல்லை, எனக்கு ஃபிட்ஸும் இல்லை, கம்ப்ளீட்லி ஹீல்டு. இன்னைக்கு அவருடைய நாக்கை கரெக்டாக பயன்படுத்துகிறார். அழியும் உடலை வைத்து அழியா உடலுக்கு சம்பாதியுங்கள். உங்கள் முன்னால் வாழ்வையும் சாவையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எது நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தது, ஆண்டவர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தது அல்ல. இன்னைக்கு ரெட்ரீட்டுக்கு வரணுமா வேண்டாமா, நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. மேபி யார் வழியாவது ஆண்டவர் கொண்டு வந்திருக்கலாம், சிச்சுவேஷன் ஆண்டவர் உருவாக்கி இருந்திருக்கலாம். பட் யூ ஆர் சூசிங் வெதர் டு பி இன் ஹெவன் ஆர் ஹெல். அழியும் உடலை வைத்து அழியா உடலுக்கு வாழ்றீங்க. என்னைக்கு வேணாலும் மரணம் உங்களை தொடலாம், என்னைக்கு வேணாலும் மரணம் தொடலாம். அதுக்கு வயசு வரம்பெல்லாம் கிடையாது. இந்த வயசுல தான் சாவீங்கன்னெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் ஆண்டவருடைய உருவத்தில் படைக்கப்பட்டான். உன்னுடைய உருவம் என்பது அழியாமை, அழியாமை. நீங்கள் விரும்பி செய்வதுதான் பாவம். அந்த விரும்பி தேங்க்யூ. ஓகே,
அந்த விரும்பி செய்யும் பாவம். தேங்க்யூ மை டியர். அங்கே வச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நம்ம தெரியாமல் செய்கிறது கிடையாதுங்க பாவம். நம்ம எல்லாமே தெரிஞ்சு தான் செய்கிறோம். நான் இன்னும் 2 வார்த்தை கேட்குறேன். அந்த 2 வார்த்தைக்கு மீனிங் சொல்லுங்கள். அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? அறிவு ஆண்டவரிடமிருந்து வருகிறது, ஞானம் ஆண்டவரிடம் வருகிறது. அறிவு நல்லது தெரிஞ்சுக்கிறது அறிவு. வெரி குட். யூடியூப் பார்க்குறவங்க பார்த்து இல்லை, நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு மறந்துடுவாங்க. அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சொல்லுங்க. அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? ஓகே. ஞானம். அறிவு பார்த்தீங்களா? எல்லாம் யூடியூப் பார்க்குறவங்க, அவங்க மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? அறிவு என்றால் நன்மை என்ன, தீமை என்ன என்று தேர்ந்து தெளிவது அறிவு. Knowledge is discerning what is right and wrong. What is wisdom? ஞானம் என்றால் அதில் நன்மையை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவது ஞானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவு என்றால் நன்மை என்ன, தீமை என்ன என்று தேர்ந்து தெளிவது அறிவு. அதில் நன்மையை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவது ஞானம். To accept the right and to execute the right is wisdom. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் தீமையும் உன்னால நான் வச்சிருக்கிறேன். அந்த வாழ்வையும் தீமையும் எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவை நான் உனக்கு தந்திருக்கிறேன். I have given you the knowledge and you should have the wisdom. Wisdom என்ன? கடவுள் மேல இருக்கிற பயம் ஞானத்தின் தொடக்கம். அப்போ கடவுள் மேல இருக்கிற பயம் தாங்க உங்களுக்கு ஞானத்தை தரும். அறிவு எல்லாருக்குமே இருக்கு. ஏதாவது தப்பு நீங்க தெரியாம செய்றீங்களா? எல்லாருக்குமே அறிவு இருக்கு. ஆனா ஞானம் இருக்கிறவங்க கம்மி. உங்களுடைய இந்த பாட்டில் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்களா? இங்க சரக்கு பாட்டில் கிடைக்குமா? இங்க என்ன ஃபாதர் கேக்குறீங்க? இங்கே தான் ஃபாதர். அங்கேயே நாங்கள் சில டைம் வரும்போது கொண்டு வருவோம். நான் யூகேக்கு ஒரு வாட்டி ரெட்ரீட்டுக்கு போன பொழுது, நான் போயிருக்கிறது ரெட்ரீட் நடத்துறதுக்கு. நல்லா கவனிங்களேன். லண்டனில் ரெட்ரீட் கொடுக்க போயிருக்கிறோம். நம்மளே ரெட்ரீட்டில் சொல்லியிருக்கிறோம், குடிக்கிறது பாவம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒருத்தன் கிஃப்ட் ஏதாவது தந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ கிஃப்டெல்லாம் தந்து, அப்போ நான் வந்து அங்கே என்னை கொண்டு போன ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. நான் எப்பவுமே அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாக்லேட்டாக இருந்தாலும் பைசாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஐ கிவ் டு தெம். அவங்க எல்லாமே கரெக்டாக அடிச்சுட்டு கடைசி நாள் வந்து எனக்கு பேக் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 10 days கிட்டே இருந்தாங்க லண்டனில். அப்போ கடைசி நாள் அவங்க தான் எல்லாமே பேக் பண்ணாங்க. அவங்க பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்பவுமே ட்ராவல் பண்ணுறதுனால அவங்க கரெக்டாக எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே அன்பேக் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா எனக்கு பேக் பண்ணி வச்சு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் பக்கத்து ரூமில் இருக்கிறேன். அப்போ அந்த வீட்டில் அக்கா வந்து கதவு தட்டிட்டு கேட்குறாங்க, ஃபாதர் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் ஃபாதர், ஒன்று மிச்சம் இருக்குது. நான் கேட்டேன், என்னக்கா? ஒரு பிராண்டி பாட்டில் வந்திருக்குது ஃபாதர். ரெட்ரீட் பிரிச்சருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பிராண்டி ஃபாதர். என்ன பண்ணுறது? நான் வந்து அப்படியே திறந்துட்டு வாஷ் பேசனில் ஊற்றிருங்கம்மா அப்படின்ட்டு அப்படியே திறந்து வாஷ் பேசனில் ஊற்றிருங்க பாருங்க. நம்ம என்ன ஒரு சிந்தனை. ஓகே, லீவ் இட். அப்போ நான் கேட்டு வர்றது, இந்த பிராண்டி பாட்டில், விஸ்கி பாட்டில், சரக்கு பாட்டிலில் ஒரு விஷயம் எழுதி வச்சிருப்பாங்க. இங்கே எழுதுவாங்களான்னு தெரியல, எங்கள் நாட்டில் நம்ம ஊர்லலாம் எழுதுவாங்க. குடியை கெடுக்கும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. உங்கள் நாட்டில் எழுதுவாங்களா? அது இல்லை, உங்களுக்கெல்லாம் கேடு இல்லை. அப்போ குடியை கெடுக்கும். நிறைய குடியை கெடுக்குது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையில் இருக்கும். ஏன்னா எங்கள் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால குடியை கெடுக்கும். குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா? குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அறிவு இருக்கா? இல்லையா? இருக்கு. என்ன இல்லை? திட்டுங்க. பார்த்தீங்களா ஃபாதர்? நல்லா சொல்லிக் கொடுங்க ஃபாதர். பொம்பளைங்கெல்லாம் சொல்லுது பார், ஞானம் இல்லை.
என்னுடைய புருஷன். அப்ப அறிவு இருந்தும் அவன் குடிக்கிறானா, அவன் பேர் தான் என்ன? அறிவு கெட்டவன் இல்லையா? அதனால தான் அறிவு கெட்டவன். அறிவு இருந்தும் அது பற்றி செயல்படலைன்னா அதுக்கு பேர் தான் என்ன? அறிவு கெட்டவன். யாராவது ஏதாவது தப்பு உடனே செய்யும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குற வார்த்தை என்ன? நில்லுங்க பாட்டில் இருக்கா எனக்கு தெரியல இல்லையா? அப்போ நம்ம தெரியாதனமா யாரையாவது மிதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸில் போறீங்க, நீங்க மிதிச்சிட்டிங்கன்னா முறைச்சு பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்ன? அறிவு இருக்கா? தெரியாதனமா ஏதாவது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர கேள்வியே அறிவு இல்லையா, அறிவு இருக்கா? ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். அது அறிவு இருந்தா அதை செய்வியா அப்படின்னு தான். பிரைஸ் தி லார்ட். சிகரெட் பாக்கெட் இருக்குதா? இங்க சிகரெட் இருக்குதா? இருக்கா? அதுவும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த சிகரெட் பாக்கெட்ல என்ன இருக்கும்? போட்டோ இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு இருக்கும். அப்புறம் போட்டோ போட்டிருப்பாங்களா? இங்க சிங்கப்பூர்ல என்ன போட்டோ போட்டிருப்பாங்க? கேன்சர். சிகரெட் குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா? குடிக்கிறவன் மட்டும், இப்ப குடிக்கிறவ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். ரெண்டுமே இருக்குது. குடிக்கிறவனும் குடிக்கிறவளும். குடிக்கிறவனுக்கும் குடிக்கிறவளுக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அறிவு இருந்தும் பயன்படுத்தலனா சொல்ற பேர் தான் என்ன? அறிவு கெட்டவன். அறிவு கெட்டவன். பிரைஸ் தி லார்ட். ஞானம் இருந்தால் பயம் இருக்கும். கடவுள் மீது உள்ள பயம் ஞானத்தின் தொடக்கம். அப்போ சிகரெட் பாக்கெட் இருக்கு. உலகம் கொடுக்கும் சிகரெட் பாக்கெட், உலகம் கொடுக்கும் உங்களுக்கு யூடியூப், உலகம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தப்பான படங்கள், உலகம் கொடுக்கும் ப்ளூ ஃபிலிம், உலகம் கொடுக்கும் போனோகிராஃபி, உலகம் சொல்லும் மாஸ்டர்பேஷன் தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் செல்ஃப் அபியூஸ் தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் ஓரின சேர்க்கை தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் லெஸ்பியன் தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் ஹோமோசெக்ஸ் தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் அபார்ஷன் தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் ஐவிஎஃப் தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் ஃபேமிலி பிளானிங் தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும் கயிறுல கயிறு கட்டுறது கயிறு தப்பில்லைன்னு, உலகம் சொல்லும். உனக்கு எங்கே போச்சு அறிவு? கடவுள் மீதுள்ள பயம், கடவுள் மீதுள்ள அச்சம் ஞானத்தின் தொடக்கம். ஞானம் இருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இதுதாங்க பைபிள்ல யோவான் 3:19 ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும். John 3:19 ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும் ஒளியை விட மனிதன் இருளையே விரும்புகிறான். John 3:19 ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு மோட்சம் தரமாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு நரகமும் தரமாட்டார். ரெண்டும் உங்க முன்னால வச்சிருக்கிறாரு. நல்ல கரெக்டான ஒரு அங்கே ஒரு வர்பு இருக்கு பாருங்களேன். ஒளி உலகத்திற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவராய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். ரொம்ப இம்பார்ட்டண்டா வார்த்தைங்க அது. ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. You desire, you decide to be in sin. யாரும் உங்களை தள்ளி விடல. உங்களுக்கு அறிவு இருக்கு, உங்களுக்கு ஞானம் இருக்கு. God did not push you to hell. See, situation is given to you. அறிவு இருக்கு, நீங்க விரும்புறீங்க. பாவம் என்பது விரும்பி செய்வது. அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? தப்பு என்பது தவறு, தவறு என்பது தெரிந்து செய்வது, தப்பு என்பது, அப்படி ஒரு தமிழ் பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம விரும்புறோங்க, நம்ம விரும்புறோம். யூ டிசைட் அண்ட் யூ டிசைர் டு பி இன் சின். அழியும் உடலில் பாவம் செய்யணுமா நன்மை செய்யணுமா நீங்க விரும்புறீங்க. ஒளியை விட மனிதன் இருளையே விரும்பினர். இதில் தான் மனிதனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. ஆண்டவர் தண்டிக்கல. டோன்ட் ஹேட் காட் ஆர் டோன்ட் பிளேம் காட். ஆண்டவர் தந்ததல்ல நரகம், ஆண்டவர் தருவதும் அல்ல மோட்சம். வாழ்வும் சாவும் உங்க முன்னால் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒன்று தந்தார், அழிவில்லாத உடலை தந்திருக்கிறார். அப்ப நீங்க டிசைட் பண்ணணும், இந்த உடம்பை காமிச்சு நடக்கணுமா காமிக்காம நடக்கணுமா. நீங்கெல்லாம் டீசென்ட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது எது மாதிரி ட்ரெஸ் போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. தியானத்துக்கானதுனால ஒழுங்கா போட்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா கல்யாணத்துல கேவலமா வர்றது யாருன்னா கல்யாண பொண்ணு தான்.
அது அது வர அவளுக்கு நல்லா இருக்கும் ட்ரெஸ்ஸு. கல்யாணத்துக்கு வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கே கட்டி போட்டு வராளுன்னு தெரியல. ஸோ அறகுறையான ஆடைகள். கூட வருவாங்க பிரைட்ஸ் மெய்டா, என்ன பிரைட்ஸ் மெய்டு, அவங்களுக்கும் இருக்காது. தேவையானது இவங்களுக்கு இருக்காது. இனி அது பூசையில் வேற நடந்து வருவாங்க. அது பூசையில் நடந்து வர வேண்டியவங்கெல்லாம் கிடையாதுங்க. அவங்கெல்லாம் திருப்பள்ளியில் ப்ரொசஷனில் பிரைட்ஸ் மெய்டுக்கோ க்ரூம்ஸ் மென்னுக்கோ இடம் கிடையாது. இட் இஸ் நாட் த ப்ரொசஷன், இட் இஸ் நாட் ஆடிட்டோரியம். திருப்பள்ளி மூவொரு இறைவனுடைய செயல். அங்கே இந்த ட்ராமாலாம் பாவம், அதெல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி சின். சின் அகேன்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆடை இல்லாதது. பிரைஸ் தி லார்ட். நீங்க விரும்பி எடுக்கிற ஆடை, நீங்க விரும்பி இருக்கிற ட்ரெஸ், எல்லா விதமான ட்ரெஸ் இருக்கு அவைலபிள் இன் த ஷாப். நீங்க எதை வேணும் நீங்க தேர்ந்தெடுங்க. உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க, வேணுமா வேண்டாமான்றது. காட் ஹட் கிவன் யூ சம் ஆடை. இப்போ சப்போஸ் உங்களுடைய பிரசிடென்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ இங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு அவார்டு தராங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அழிஞ்சு போகிற அந்த மனுஷன் முன்னால் நீங்கள் போட்டு போகிற ட்ரெஸ் எப்படியா இருக்கும்? பிரைம் மினிஸ்டர்லாம் அழிஞ்சு போகிறவங்க தான், அவங்களுடைய உடம்பு அழியிற உடம்பு தான். அப்படி மாம்சம் இருக்கிற சாதாரண ஒரு மனுஷன் முன்னால் நீங்கள் ஒரு அவார்டு வாங்க போகிறீங்க. அந்த அவார்டு வாங்குறதுக்கு கோயிலில் இந்த ட்ரெஸ், இந்த கல்யாணத்துக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போவீங்களா? போக மாட்டோம். So there you follow the decorum, but in church we don't follow the decorum because it is unseen God. உருவம் இல்லாத கடவுள்ல நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால அவர் கொடுக்கிற மரியாதை பாருங்க, அந்த பூசி கொடுக்கிற மதிப்பை பாருங்க. உங்க முன்னால வாழ்வும் சாமி வச்சுட்டாங்க. நீங்க தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க முன்னால நீரும் நெருப்பாச்சு, நீங்கள் தேர்ந்தெடுப்பது கொடுக்கப்படும். அப்போ நான் இப்போ உருவத்தில் முடிக்கிறேன். சாயலை நமக்கு நாளைக்கு பார்ப்போம். ஓ, நாளை காலாச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே, அப்போ உருவத்தை முடிக்கிறேன், சாயலை நமக்கு பார்ப்போம். உருவம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. உருவம் என்பது கடவுள் அழியாதவர், நாமும் அழியாதவர்கள். கடவுளுக்கு தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை. நமக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. நமக்கு தொடக்கம் உண்டு, முடிவு இல்லை. நாம் அழிவுறாதவர்கள், நாம் அழிய மாட்டோம். We have imperishable body, we have perishable body. With the perishable body you save for the imperishable body. அழியும் உடலை வைத்து அழியா உடலுக்கு சம்பாதிக்கிறோம். பத்திரமா சம்பாதிங்க, கவனமா சம்பாதிங்க. மேக்சிமம் போனால் எவ்வளோ வருஷம் வாழ்வீங்க? 100 வச்சுப்போம். ஏன் குறைக்கணும்? 100 வச்சுப்போம். சீக்கிரம் செத்துட்டா அவ்வளோ நல்லது, பாவம் அவ்வளோ கம்மியாகும். அதனால தான் கார்ல கிட்டஸ் எல்லாம் புனிதரானார். நம்ம இன்னைக்கும் புனிதர் ஆகலை, 15 வயசுல போயிட்டார் இல்லையா? அதனால சீக்கிரம் போயிட்டோம்னா அவ்வளோ நல்லது. அப்போ அழியும் உடலை வைத்து அழியா உடலுக்காக சம்பாதிக்கிறீங்கன்னா, எக்ஸாம்பிள் 100 வருஷம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா 100 × 365 days 36,500 days. லீப் இயர் போட்டிங்கன்னா ஒரு 25 days 36 5 25 days. இவ்வளோ தாங்க வாழ போகிறோம். 100ன்னு பெருசாக இருக்கும், ஆனால் டேஸ் பார்த்தீங்கன்னா 36,525 வருஷம் தான் வாழ போறீங்க. ஆனால் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது நிலையானது. அது நரகமா மோட்சமான்றது நீங்க முடிவு பண்ணீங்க. உத்திரிக்க செலமா அதையும் சேர்த்துக்கிறேன். நீ உத்திரிக்க செலவா அதையும் சேர்த்துவோம். அப்போ நரகமா மோட்சமா உத்திரிக்க செலவா? ஏன்னா உத்திரிக்க செலம் ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாதுங்க. அது இட்ஸ் நாட் சிம்பிள். உத்திரிக்க செலம் அது ஒரு புக்கு நாகர்கோயிலில் என்ன ப்ரெஸ், அது நாஞ்சில் ப்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. நாஞ்சில் அச்சகம்னா நாஞ்சில் பப்ளிஷர்ஸ். அந்த நாஞ்சில் பப்ளிஷர்லேருந்து நான் ஒரு வாட்டி ஒரு புக்கு வாங்கினேன். உத்திரிக்க சில ஆன்மாக்களும் வேறு என்னமோ, அது ஒரு சின்ன ஒரு புக்கு தான், ப்ளூ கலர். அதில் ஒவ்வொரு அனுபவம் கொடுத்துருக்குறாங்க, அந்த உத்திரிக்க சலத்தினுடைய அனுபவம். அது வாசிச்சோன்னா நமக்கு பயம் வரும். ஆக்சுவலி இங்கே ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அங்கே 1000 நாளோ 10,000 நாளாக இருக்கலாம். இங்கே ஒரு நொடி பொழுது அப்படின்னு நினைக்கிறது அங்கே சில டைம் 1000 நாளாக இருக்கலாம். We feel that 1000 days have passed. ஆனால் ஒரு நிமிஷம் தான் கடந்து போயிருந்திருக்கலாம். அதனால் பர்கட்ரி அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஆண்டவர்கிட்டருந்து நாம் வாங்கின உருவம் அழியாமை. அந்த அழியாமை ஒழுங்காக வாழுங்க. இந்த நாக்கை மாஸ்க் போட்டு இருங்க நீ, சரிங்களா? வாய் பூட்டு அதை மறந்துடாதீங்க. வாய் பூட்டு இந்த நாக்கு, இந்த நாக்கால தான் நம்ம சேனலில் ஒரு டாக் இருக்குது, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. நீங்கள் வாழ்ந்தீங்கனாலும் நாக்கால தான்,
நீங்க அழிஞ்சிங்கனாலும் அது உங்க நாக்கால தான். கண்ணை விட மோசமானதுங்க நாக்கு, கண்ணை விட மோசமானது. ஒரு வாட்டி ஒரு மருமக ஏதோ ஒரு சண்டையில், சின்ன சண்டையில் மாமியாரை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிருந்துருக்கிறான். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு யாரோ அந்த மருமகளை எங்கேயோ பார்த்துருக்குறாங்க. அந்த மருமகளுக்கு பார்த்த போது அந்த மருமக அந்த அத்தை கிட்ட கேட்டிருக்கிறா, மாமியார் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறான். இது இந்த அத்தை வந்து வத்தி வச்சது பாருங்களேன் வீட்டில். உன் மருமக என்னை பார்த்த போது கேட்டா, நீ நல்லா இருக்கிறியான்னு. இவ பாசமா கேட்டா, அத்தை நல்லா இருக்கிறாங்களான்னு. இது அங்கே போய் வத்தி வச்சு எப்படி தெரியுமா, உன் மருமக என்னை பார்த்து கேட்டா நீ நல்லா இருக்கிறியான்னு. இங்க கேட்ட டியூனு வேற, அங்கே போன டியூனு வேற. அவ பாசமா கேட்டா நல்லா இருக்கிறாங்களான்னு, அங்கே போய் வத்தி வச்சது அவ நல்லா இருக்கிறாளான்னு. ஒரே வார்த்தை தாங்க, டியூனு மாறி போச்சு. இல்லையா? நமக்கு பார்க்கும்போது கேட்கலாம் இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த நாக்கு தாங்க இந்த 3 டோன் எடுத்தது. அதனால நம்ம நாக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. நீங்க மரியாயின் சேனை தலைவியா இருக்கலாம், நீங்க அன்பிய தலைவரா இருக்கலாம், நீங்க பங்கு பேரை பொறுப்பாளராக இருக்கலாம், நீங்கள் பாடல் குழுவா இருக்கலாம், நீங்கள் ஆல்டர் பாயா இருக்கலாம், ஆல்டர் சர்வரா இருக்கலாம், குருவானவராக இருக்கலாம், கண்ணியரா இருக்கலாம். எந்த விதமா இருந்தாலும் இந்த நாக்கு வச்சு ஒன்றுனா வாழ்வோம், வாழ வைப்போம், இல்லைனா சாவோம், சாக வைப்போம். அழியும் உடலை பத்திரமா பயன்படுத்துங்க, கவனமா பயன்படுத்துங்க, எல்லாரையும் வாழ வைங்க. ஓகே, இனி டீ வேண்டாம்ல இருந்த